This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் இக்காலத்திற்கு வழங்கப்படும் நிவாரணம் வராததால் பசியோடு தவிப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். வங்கக்கடலை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் 2000ஆம் ஆண்டு முதல் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. குறிப்பாக ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கி ஜூன் 15 வரை இந்த மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இக்காலகட்டத்தில் மீன்கள் இனப்பெருக்க காலம் என்பதால் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கு தடை உள்ளது. 2 மாதம் மீன்பிடிக்க செல்ல முடியாத நேரத்தில் அரசு நிவாரணம் வழங்குகிறது. ஏற்கனவே 6000 ரூபாய் வழங்கப்பட்ட வேளையில் தற்போது அது 8000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த தொகை போதுமானதாக இல்லை என்று மீனவர்கள் கூறும் நிலையில் இந்த நிவாரணத் தொகையும் உரிய நேரத்தில் கிடைக்கவில்லை என்கிறார்கள் மீனவர்கள். கடலூரில் உள்ள மீனவர்கள் தங்களின் சிரமங்களை வருத்தத்துடன் பகிர்கிறார்கள். எந்த ஒரு பொருளாதாரம் இல்லாம போட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த காசை நம்பி ஒரு எங்களை போல அண்ணாட காட்சி உள்ளவங்களாம் இதை நம்பி இருக்காங்க. இன்ன வரைக்கும் தடை காலத்துக்கு வருமா வராதா தெரியல. இன்னும் மீனவர்களுக்கு போட்டு வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கெலாம் பணம் தராங்க அரசாங்கத்தில். இங்கே வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே மாட்டுறாங்க இங்கே உள்ள அரசாங்கம். முக்கால்வாசி பேர் தொழில் கூட்டாச்சு கால்வாசி ஏற்றவங்க நாங்கள் சும்மா பட்டினியாக இருக்கிறோம். எல்லா மீன் தான் வருது, எந்த மீன் வராது இருக்குது பார்க்குறீங்களா? எல்லா மீனும் வருது. அவர் என்ன தடைக்காலம் இதில் இருக்குது? இது பள்ளிகள் திறக்கும் வேளையில் மீன்பிடி தடைக்காலம் வருவதால் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்குவது, பள்ளிக்கான கட்டணத்தை கட்டுவது சிரமமாகிறது என மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து கடலூரில் மீன்வளம் மற்றும் மீனவர் நல உதவி இயக்குநரை தொடர்பு கொண்டு கேட்டபோது முதற்கட்டமாக 5000 ரூபாய் தொகை மீனவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மீதமுள்ள 3000 ரூபாய் தொகையில் 1500 ரூபாய் வீதம் 2 கட்டங்களாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.